பார்க்குற இந்த இடத்தோட பேர் வந்து பஞ்சபாண்டவர் மலைன்னு சொல்லுவாங்க. மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 நுழைவாய்கள் கொண்ட சிறிய அறைகள் இருக்கும். ஒரே பாறையில் வந்து இந்த அறைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு புத்தர் சிலைவெல்லாம் இருக்குங்க. இதுதான் வந்து பஞ்சபாண்டவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ நாம் வந்து மலையோட மேலே உச்சிக்கு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா குகைகள் இருக்குது. அதாவது வந்து சமணர்கள் வாழ்ந்த இடம். சமணர்கள் சிற்பங்கள், ஓவியங்கள், கல்வெட்டுகள் எல்லாம் வந்து நம்ம மேலே மலையோட மேலே பார்க்கலாம். இங்கே வந்து இயற்கையாக ஒரு குகை இருக்குது. குகைக்கு உள்ளே வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அதுக்கு உள்ளே வந்து பூஜைகள்லாம் நடக்குதுங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறது வந்து அப்போ டைம் இல்லை. வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பிற்காலத்தில் வந்து இங்கே வந்து மசூதி வந்து கட்டப்பட்டு அங்கே வந்து தற்போது தொழுகையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மலை வந்து உயரமான மலை கிடையாதுங்க, சிறிய மலை தான். அது வீடியோவில் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து உயரமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம அந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கோம். ஒரு சிறிய மலை தான். இதில் வந்து படிகள், சைடில் வந்து கம்பி ரோப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் கூட மேலே போயிட்டு வராங்க. ரொம்ப எளிமையாக போயிட்டு வரலாம். மலையில் மேலே அந்த குகை பக்கத்தில் வந்து ஒரு சிறிய குளம் இருக்குதுங்க. அந்த குளத்தில் பக்கத்துலேயே ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில் பார்த்திங்கன்னா அந்த ஓவியங்கள்லாம் நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த காலத்து ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெரியும். பல்லவர் மன்னவர் காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து செதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாதம் பாடு சொல்லுவாங்க. பாதம்னா அது பேரு பாதம் மவுண்டன். பாதம் மவுண்டன் பாதம் மவுண்டன் இவருக்கே நான் என்ன தெரியும். பாதம் மவுண்டன். பாதம் பாடு ஷார்ட்.
பாறைக்கு உள்ளே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து குகை. இயற்கையாகவே இங்கே இருக்குது இந்த குகை. இதுக்கு உள்ளே வந்து பூஜையெல்லாம் நடக்குதுங்க. நம்ம வந்து வெளியே உள்ளே போகலை, அதனால் வெளியே இருந்து தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உள்ள பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சமணர்கள் ஓவியங்கள், சிற்பங்கள், எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் அந்த மசூதி வந்து தற்போது பிற்காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த பாறை பாருங்க, ரொம்ப பெரிய பாறைங்க அது. அந்த பாறைக்கு உள்ளே தான் அந்த குகைகள் இருக்குது. குகைக்கு உள்ளே நம்ம போகலை, குகைக்கு பின்னாடி வந்து வரோம். அதுவும் வந்து அது ஒரு சிறிய குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அது உள்ளே போயிட்டு வெளியே வரோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த குகைக்கு உள்ளே வந்து ஒரு 100 பேர் தங்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய குகை. மழை வந்தால் கூட ஒன்றும் ஆகாது, ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. இந்த வராங்க பாருங்கள், அதுதான் குகை. இப்போ நாம் அந்த குகைக்கு உள்ளே போகிறோம். இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை, வெளிச்சம் கூட கிடையாது. அந்த குறைவான வெளிச்சத்துக்கு தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கோம். தெளிவாக இருக்காது பாருங்கள். அந்த குகைக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ அந்த பாறைக்கு உள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்கு உள்ளே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இருட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த குகை வந்து ஒரு சிறிய வெளிச்சம். அது உள்ளே போயிட்டு நான் அந்த சைடில் வருவேன். குகைக்கு உள்ளே தான் இப்போ போயிட்டுருக்கேன். வெளிச்சமே கிடையாது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. வீடியோ எடுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் தைரியமாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ இருக்குது பாருங்கள் அந்த குளம். அந்த குளத்தில் தான் ஓவியங்கள்லாம் வந்து அந்த பக்கத்தில் கல்லில் இருக்கும். அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெரியும். சமணர்கள் ஓவியம்லாம் இருக்கும். அந்த பாறை கற்களை பார்த்துட்டு வாங்க, அதில் இருக்கும். இந்த பாறையில் பாருங்கள், அந்த ஓவியங்கள்லாம் இருக்கும் பாருங்கள். அது வந்து தமிழ் கிடையாதுங்க, அந்த லாங்குவேஜ். அது என்ன மொழின்னு தெரியல. எழுத்துக்கள்லாம் இருக்கும். கீழே முதல்ல ஓவியம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு மேலே வந்து இந்த பாறையில் இந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது. என்ன எழுதியிருக்கான்னு நமக்கெல்லாம் தெரியாது. இந்த இடம் வந்து இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இருக்கும் ஓவியங்களை வந்து சேதப்படுத்த வேண்டாம். இது வந்து கீழே வந்து இந்த பல்லாங்குழியெல்லாம் ஆடி இருப்பாங்க போல்.